ஓபிஎஸ் அவர்களுக்கு 13% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு அவர் எப்படி சொன்னாருன்னா, ராமநாதபுரத்துல அவர் எம்பி தேர்தலுக்கு நின்றாரு. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நின்றாரு. எல்லா பாராளுமன்ற தொகுதியில நின்று அவர்கள் ஓபிஎஸ் அணி வாங்க இருக்கிற ஓட்டுகளை வச்சு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள முடியலாம். 13% அவர் வந்துட்டு நின்று ஒரு பலாப்பழ சின்னத்துல நின்றுட்டு அவர் வாங்கின ஓட்டுல வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில தான் வாங்கினாரு. அதனால 13% உங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் செல்லா காசு தான். அவர்களுக்கு வந்து நடுத்தெருவுல தான் நிற்பார்கள். அவர்கள் அரசியல் வாழ்வை இழந்திருப்பார்கள். இல்ல, அரசியல் அனாதைகள் தான். எங்களுக்கு எங்க பொதுச் செயலாளர் தான் சார் எங்களுக்கு தெய்வம். அவர் என்ன வாக்கு அவர் சொல்றாரோ, அவர் எங்களை இந்த இடத்துல நில்லுனா நிற்போம், இந்த இடத்துல விழுனா விழுவோம். இதுதான் அதிமுகவுடைய தொண்டர்கள். இதுதான் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதே அம்மா காலத்துல இருந்து எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்து வரையும் பொதுச் செயலாளரே டெம்பரரிங்கிறார். அதுதான் போற போக்குல இப்ப இவரு சார் கொடநாடு விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறார். இந்த கொடநாடு விஷயத்துல எங்கள் பொதுச் செயலாளர் மீது ஒரு குற்றத்துக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்திருந்தா கூட இன்று ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சும்மா விட்டுருக்குமா சார்? நடவடிக்கை எடுத்திருக்காதா? அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்தார்களே, கொடநாடு விஷயத்தை நாங்கள் விசாரிப்போம், அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த பிறகு எங்கள் வந்து நிரபராதி, எந்த குற்றம் செய்யாதவர், அதனாலதான் அவர் விட்டுருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க? அழுத்தமே கொடுக்கலன்னு சொல்றாரு. அது சார் அவர் குற்றம் செய்துதான் தானே சார் அழுத்தம் கொடுக்கறது. குற்றமே செய்யாத ஒரு குற்றவாளி ஆக்கிட்டீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுங்க விஜயகுமார். குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அது அழுத்தமே கொடுக்கல. அது விசாரணைக்கு போது எல்லாமே நடந்துன்னு இருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லக்கூடிய காலகட்டமும் வந்துருச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இத வந்துட்டு அதாவது அதிமுகவுல இருந்து நீக்கப்படுகிறவர்கள் வந்தது சார். டிடிவி தினகரன் யார் சார்? அவர் அமமுகன்னு ஒரு கட்சியை வச்சு ஏக்க நடத்துறாரு. அவர் கட்சி யாரோட கூட்டணி, அவர் கட்சி எப்படி வெற்றி பெறது போறதை விட்டுட்டு அதிமுகவினுடைய எங்கள் பொதுச் செயலாளரை அவர் விமர்சனமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியின் மீது அவர் குற்றச்சாட்டை வைப்பதை தவிர்த்தே விட்டார். அது எதையும் சொல்றதே கிடையாது. ஆனா எங்கள் எடப்பாடியார் மீது மட்டும் அதாவது வார்த்தைகள்ல என்னென்ன இது பண்ணணுமோ அவர் மீது மட்டும் கடும் கோபத்துல வன்மத்துல அவர் வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. எங்கள் எடப்பாடியார் மீது என்ன வன்மம்? அவர் என்ன வன்மம்னா அவர் ஏதோ ஒரு இதுல சார் எங்க புரட்சி தலைவர் இதே அம்மாவால 10 ஆண்டுகள் சென்னை மாநகரத்துக்குள்ளேயே நுழைய முடியாத டிடிவி தினகரன், அம்மா இருக்கிறவர்களையும் பதவியே கொடுக்காத ஒரு டிடிவி தினகரன் இதுக்கு பதில் சொன்னார். தினகரன் அவருக்கு பதில் சொன்னார். 25 வருஷமா கற்பகம் கார்டன்ல இங்கதான் இருந்துட்டு இருக்கேன், எங்கேயும் நான் போகவே இல்லை, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு கட்சியை விட்டு 10 ஆண்டுகளுக்கு எதுவுமே கிடையாது சார். இவருக்கு செங்கோட்டையனுக்கு கூட எங்க அம்மா அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆர்கே நகர் எலெக்ஷன்ல இதே டிடிவி தினகரனை ஏற்றுக்கொண்டுதானே 2 பக்கமும் 2 பேர் நின்னாங்கன்னு கேட்கிறார் தினகரன் சார். நின்றாங்க, அதுக்கப்புறம் நீக்கிட்டோம்ல. துணை போச்சு. நான் கேட்கிறேன், அமமுகல அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தா தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சார்ல, அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டியதானே? ஏன் அவர் வெற்றி பெறல? இங்க 20 ரூபாய் டோக்கனை கொடுத்து ஏமாத்திய ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றவர் இதே அவர் நின்றாரு இப்ப சட்டமன்ற தேர்தல்ல, அவர் ஏன் வெற்றி பெற முடியல? அவர் செல்வாக்கு மிக்க சார். இவங்களுக்கு எல்லாம் ஒரு செல்வாக்கும் கிடையாது சார். இவங்க எல்லாம் அரசியல் இருந்து ஓய்வு பெறுகிற காலகட்டத்தில் இருந்துட்டாங்க. இவர்களுக்கு அரசியலே கிடையாது இனிமேட்டு. யாருக்கு? அதாவது எங்க கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க அத்தனை பேருக்கும் அரசியல் வாழ்வே இல்ல. இவர்கள் வந்து என்னன்னா சார் இந்நேரம் கட்சியை விட்டு நீக்கணும்னா செங்கோட்டையன் அண்ணன் பேசுகிற மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்கவர் எல்லாம் இருந்தா இந்நேரம் அரசியல் என்ன நடந்திருக்கும்? இவர் சொல்ற 13% ஒரு லட்சம் ஓட்டுக்கு 13,000 வாக்குகள் சார். ஓபிஎஸ் நீக்கும் போது ஒவ்வொரு தொகுதியிலும் 13,000 பேர் வெளியே வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யாருமே கிடையாது சார். அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் சார். இந்த இயக்கம் எங்க பொதுச் செயலாளராக இருந்து நீக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு அரசியல் வாழ்வு என்பது இனிமேல் கிடையவே கிடையாது. 2024 தோத்துட்டோம். 2020 சார் 2021 தோக்கும் போது எங்களுக்கும் திமுகவுக்குள்ள ஓட்டு சதவீதம் வெறும் 3% சார். அதுக்கு அடுத்தது நீங்க சொல்ற உள்ளாட்சி ஆளுங்கட்சி இல்ல. அதுக்கு அந்த 3% காரணம் என்னங்கிற கேள்விதான் இவங்க வைக்கிறாங்க. வந்து அதான் எங்க துரோகிகள் சார். ஓ பன்னீர்செல்வத்துக்காக பேசுறாரு. அவருடைய சொந்த மாவட்டத்துல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மாவட்டத்திலே நாங்க வந்துட்டு 3 சட்டமன்ற தொகுதி தோக்குறோம் சார். அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு மதுரை வாயில்ல பிரச்சாரத்துக்கு எல்லாரும் வந்து காத்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சாரத்துக்கு வரல சார். திருவேற்றூருக்கு வரல சார்.
இவர்கள்லாம் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல திமுகவுக்கு வேலை போகுவதா துணை போகுவதா அன்னைக்கு அண்ணா திமுக தோத்தது இருந்தது சார். இல்லைன்னா அந்த 3% சரியா இருக்கும். அதுக்கு அடுத்து பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் வந்து இது தமிழ்நாட்டு தேர்தல் அல்ல, இந்திய பிரதமருக்கான தேர்தல். அதனால தோத்தோம். வர தேர்தல் தான் அதிமுக விஸ் திமுக, எடப்பாடியார் விஸ் மு.க. ஸ்டாலின். இந்த தேர்தலில் எடப்பாடியார் வெற்றி பெறுவார். அதுக்கப்புறம் நீங்க வாங்க பின்னாடி. புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்துட்டு அவர் எடுத்திருக்கிறத வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து வரவேற்கிறோம். அதுல மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் எடப்பாடியார் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பதை 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் எடப்பாடியார் சென்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வது உறுதி. இந்த எந்த துரோகியும் எந்த எதிரியும் வீழ்த்த முடியாது. அவர்களுக்கு இது இறுதி எச்சரிக்கை.